இன்றைய வேதவசனம் மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆம், நம் வாழ்வு கனிதரும் வாழ்வாக இருக்க வேண்டும். அன்றியும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படி நாம் கனிதரும் வாழ்வை வாழவே தேவன் நம்மை ஏற்படுத்தினார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்படி நாம் அனைவரின் மேலும் அன்புள்ளவர்களாய் நடந்து அனைவரிடமும் சண்டைக்காரராய் இராமல் சமாதானம் செய்கிறவர்களாய் இருந்து சந்தோஷமாக அனைவரிடமும் பேசி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருந்து மற்றவர்களை தயவாய் நடத்தி எல்லா நேரத்திலும் குணசாலியாய் இருந்து தேவனை விசுவாசித்து அமைதியாய் தேவனுக்காக காத்திருந்து எல்லா இச்சைக்கும் நம்மை விலக்கி தேவனுக்கு என வாழ்வதே கனிதரும் வாழ்க்கை. எங்களை உமக்கென்று கனிதரும் வாழ்வை வாழ பிரித்தெடுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.